கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே இப்படியாக நாம் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். பிறவி குருடன் ஒருவனுடைய கண்களை இயேசு பார்வை அடையும்படியாய் திறக்கிறார். அதன் பின்பதாக அவனிடம் பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று. உடனடியாக அவன் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறான். ஏனெனில் அவனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. தன்னை சுகமாக்கினவர் என்பதை மாத்திரம்தான் அவன் அறிந்திருந்தான். உடனடியாக அவன் கேட்கிறான், அவர் யார் நான் விசுவாசிக்கும்படி என்று கேட்கிறான். உடனடியாக இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் கூறுகிறார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிற நான் தான் அவர் என்பதாக இயேசு கிறிஸ்து அவனுக்கு கூறுகிறார். உடனடியாக அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று உடனடியாக அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனை வைத்து கூறுகிறார், காணாதவர்கள் காண்கிறவர்களாகவும், நான் காண்கிறேன் எனக்கு பார்வை இருக்கிறது என்று கூறுகிறவர்கள் குருடராகும்படியாகவும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து கூறுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே சுற்றிலும் இருக்கிற பரிசேயர்கள், தேவ சமூகத்தில் ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களில் சிலர் இப்படியாக கேள்வி கேட்டார்கள் என்று அடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். அல்லேலூயா. பரிசேயர் நம்மை குறித்து தான் கூறுகிறாரோ என்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் எழுந்தபடியினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், நாங்களும் குருடரோ என்று. அதற்கு இயேசு கிறிஸ்து இப்படியாக பதில் கொடுக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து இங்கு என்ன கூறுகிறார்? நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, ஆனால் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், ஆகவே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் என்னத்தை புரிந்து கொள்ள முடிகிறது? இதன் அர்த்தம் என்ன? பரிசேயர் என்பவர்கள் யார்? தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நன்றாக கற்று அறிந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய குமாரன் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்ததான அநேக விளக்கங்களை, விவரங்களை வேதத்தில் இருந்து அவர்கள் அறிந்திருக்கிறவர்கள். ஒருவேளை யாராயிலும் ஒரு மனிதர்கள் போய் அவர்களிடம் வினவினால், கிறிஸ்து எங்கு பிறப்பார், கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று ஒருவேளை அவர்களிடம் கேட்டார்கள் என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரமளவும் வேதத்திலே அநேக உதாரணங்களை கொடுத்து அவர்களால் பேசி இருக்க முடியும். அப்படிப்பட்ட பரிசேயர்கள் மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து எல்லாவற்றையும் கற்று அறிந்த ஒரு பரிசேயர்கள், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்கள், கிறிஸ்து பிறப்பார் என்பதை குறித்து, கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் கண்கள் முன்பதாக தான் அந்த கிறிஸ்து, இயேசுவாகிய கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுதான் நமது கண்களுக்கு முன்பதாக நிற்கிற இந்த இயேசுதான் தாங்கள் போதிக்கிற கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவருடைய இருதயம் மாறி இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிறார். அந்த காணாத குருடன், பார்வையில்லாத குருடன்
நான் தான் தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்து கூறின பொழுது அவன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் கிறிஸ்துவை குறித்து அநேக விவரங்களை அறிந்திருக்கிற காண்கின்ற வேதத்திலே கிறிஸ்துவை காண்கின்ற இந்த பரிசேயர்கள் தங்கள் கண்கள் முன்பதாக நிற்கிற கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்தான் கிறிஸ்து என்பதை அவர்கள் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவருடைய இருதயம் குருடாய் இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிறார். நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவங்கள் நிலை நிற்கிறது என்று. யோவான் ஸ்நானனுக்கு கூட இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் எப்படி அவன் அறிந்து கொள்ளுகிறான்? மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனும் இவர்தான் கிறிஸ்து என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அவனுக்குள் ஒரு சந்தேகம். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது கிறிஸ்து வந்து விட்டார் என்பதை அவன் சந்தேகத்துடன் அவன் அறிந்து கொள்ளுகிறான். உடனடியாக தன்னுடைய சீஷர்களில் 2 பேரை அவன் இயேசு கிறிஸ்துவினிடம் அனுப்பி விடுகிறான். அவர்கள் இப்படியாக கேட்கிறார்கள், நீர்தான் கிறிஸ்துவா, நீர்தான் மேசியாவா? வேதத்திலே உம்மை குறித்து கூறப்பட்ட தேவனுடைய குமாரன் நீர்தானா என்பதாக அவனிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் கூறுகிறார் தெரியுமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். இயேசு அந்த சீஷர்கள், யோவானுடைய சீஷர்களிடத்தில் இப்படியாக கூறுகிறார், நீங்கள் கேட்கிறதையும், என்னை குறித்து கேட்கிறதையும், என்னை குறித்து காரியங்களை பார்க்கிறதையும் நீங்கள் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், அவன் புரிந்து கொள்ளுவான் என்பதாக. அப்படி என்ன அவர்கள் பார்க்கிறார்கள்? அதை குறித்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ட ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், குருடர் கேட்கிறார்கள், குஷ்ட ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், தரித்திரருக்கு, இந்த பூமியிலே எளிமையாய் வாழுகிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை நீங்கள் யோவானுக்கு அறிவியுங்கள், அவன் புரிந்து கொள்ளுவான் நான் மேசியாவா இல்லையா என்பதை, தான் கிறிஸ்துவா இல்லையா என்பதை, தான் தேவனுடைய குமாரனா இல்லையா என்பதை அவன் யோவான் ஸ்நானன் அறிந்து கொள்ளுவான் என்று கூறுகிறார். ஆனால் இயேசு செய்த இத்தனை காரியங்களையும் இந்த பரிசேயர்கள், வேதத்தை கற்றறிந்த இந்த பரிசேயர்கள் பார்க்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள். அவர் சுகமாக்கின சாட்சிகளை கண் முன்பதாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசுதான் கிறிஸ்து என்று. இயேசுதான் தேவனிடத்தில் இருந்து வந்த, பரலோகத்தில் இருந்து வந்த தேவனுடைய சொந்த குமாரன் என்று. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் உங்களில் நிலை நிற்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? பரிசேயரை போல இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அந்த யோவான் ஸ்நானகனை போல இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்பதை உறுதியாக நம்புகிற அந்த குருடனை போல இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய குமாரனாக, தெய்வமாக, நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லாவிட்டால் அவரும் ஒரு மனிதர், அவரும் ஒரு தெய்வீக மனிதர், ஒரு தீர்க்கதரிசி என்பதாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் கூறினார், ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்.
ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பல விதங்களில் பல காரியங்கள் கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் ஞானமுள்ள பிள்ளைகள் எது சரி, எது நீதியுள்ளது, எது தேவ நீதியுள்ளது என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இன்றைக்கு நாம் அந்த பரிசேயரை போல வேத வாக்கியங்களை அறிந்தவர்களாய், வேதத்தை அறிந்தவர்களாய், வேத அறிவு மிக்கவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இன்று நாம் எப்படியாக பார்க்கிறோம்? கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிறீர்களா? அதைத்தான் இன்று இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பை